முதல் முறையா ஏன் நம்ம வந்து வர விருந்தினரோட ஒரு கலந்துரையாடல் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்டெப் வச்சிருக்கோம். அதுக்கு முதல் முறையா மதுரை முத்து அவர்கள் வந்திருக்காங்க. அவரோட இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல ஆரம்பிக்கலாம். நல்ல கலகலப்பா இருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்க. சார் வணக்கம். முதல் முறையா எங்களுக்கு விழா மேடையில் இல்லாம நாங்க கலந்துரையாடலுக்கு நீங்க நேரம் கொடுத்து இன்னும் நம்ம பேச போறதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சதுக்கு முதல்ல வணக்கம். நன்றி. நீங்கள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிப்படுத்துகிற கோவை நகைச்சுவை சங்கம், அதில் நம்மளுடைய பகுதி சின்ன பகுதி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மனநிறைவாக இருந்தது. கோவை நகைச்சுவை சங்கத்தில் வந்து பார்த்தது வரைக்கும் மித்த சங்கத்தை விட ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த இன்டர்வியூலையும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது முதல்னு சொன்னீங்க. ஏன்னா அசத்து பேரில் எல்லா எபிசோடும் பேச வைக்க சென்டிமெண்ட்டாக ஒரு ராசி நினைப்பாங்க. அதனால் 200 வாரம் போச்சு. ஓகே, இது நிறைய வாரங்களும் போட்டோம் சார். நன்றி சார். முத்து இருளப்பாண்டி மதுரை முத்து ஆனது எப்படி? அது ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் தான். அந்த கிராமத்து அட்மாஸ்பியர்லேயே வளர்ந்தது. அப்போல்லாம் வந்து சாமி பேர்லேயே பேர் வைப்பாங்க. என் குலசாமி பேர் முத்தையா, அம்மாவோட குலசாமி இருளப்பசாமி. அந்த நேரம் தலையில் அம்மாவுக்கு முடி விழுந்ததுனால பாண்டி கோயிலுக்கு விடுவாங்க, மதுரை பக்கம் தான். இந்த 3 சேர்த்து நல்ல 3 சம்பந்தம் இருந்துச்சு. அதனால் எனக்கு ஸ்கூல்லையே கூப்பிடும்போது முருகன், அதுக்கடுத்து முத்துருள பாண்டி சொல்லணும். அது லென்த்தாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டுன்னு எஸ் சார்ன்ட்டு உட்காருவேன். நெக்ஸ்ட் பேர் சொல்லக்கூட அவருக்கு டைம் இல்லாமல் அந்தளவுக்கு லென்த்தாக இருக்கும். அது காலப்போக்கில் கல்லூரி நண்பர்கள்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று வருது 2005 கலக்கு பேர் போஸ்டர் ஓட்டிருக்காங்க அங்கங்கே, எங்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த லஞ்ச் ஹவர்ஸில் எப்போயுமே அது நான் ஸ்கூல் லைஃப்லேருந்தே அது இருக்குது. என் கூட சுற்றி ஒரு 4 பேர் 5 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் அது கணிக்க தெரியுது, நம்ம பேசுகிறோம் அதுக்காக அப்படி கிண்டல் பண்ணிட்டுருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஜாலியாக ஒரு பட்டப்பேர்னு சொல்லுவோம். அப்படி வச்சு நிறையா பேருக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன். இப்படி இருக்கிறப்ப இந்த சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து போய் பேசுன்னு சொன்னப்போ நம்ம தொலைக்காட்சியில் இது பிளான் பண்ணலாம் போல், சும்மா ஒரு ஆசைக்காக நண்பர் சொல்கிறான்ட்டுக்காக போனோம். அப்போ தான் அந்த லென்த்தான பேரை சொல்ல முடியல ஆங்கர். அப்போ ரியா அவங்க ரீமாசன் பாருங்க, உமாரியாஸ். அதுக்காக முத்துல சரி முத்துன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு. அப்போ மதுரை சிலாங்க தான் ப்ளஸ்னால மதுரை முத்து. இதுதான் ஆங்கருக்கு உச்சரிக்க வராத ஒன்று, நம்மளுக்கு லென்த்தாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக காலப்போக்கில் அந்த பேர் எல்லாருக்கும் பிடிச்ச பேரா, மதுரைக்காரங்க கொண்டாடுற பேராக ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் பேசிக்காக ஒரு கிராமத்து மனிதன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்கு எவ்வளோ பெருமைகள் இருந்தாலும் இன்னும் மதுரை முத்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் தற்செயலாக அந்த பேர் அமைஞ்சாலும் அந்த பேருக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு. கரெக்டாக அதை சொன்ன மாதிரி நம்மளை மீறி சில செயல்லாம் அது வரும். அந்த மாதிரி தான் அவங்க பேர் காரணம். ஆமாம், அது மதுரை முத்துன்னு முதல் மேயர் இருந்திருக்காரு. ஆமாம் கரெக்டு. அது ஒரு தடவை ஐயா கலைஞர் ஐயா வந்து 4 மாத கூடலில் வந்து பேசுகிறாரு. அப்போ எனக்கு நிறையா ஃபோன் வந்துச்சு, எதுக்குன்னு எனக்கு தெரில. அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாரா, மதுரை முத்து நானும் ஒரே ரூமில் தங்கியிருக்கிறோம், நிறையா அந்த காலத்தில் பேசி நாங்கள் சிரித்தது உண்டு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி, நீ ஒரே ரூமில் தாங்க, அந்த மதுரை முத்து வேறையா அப்படின்னு. அப்படிலாம் இப்போ கூட அவர் சிலை தரக்கப்போ கூட ஆமாம் அப்படின்னு. சார், இந்த பயணத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் அப்படின்னு நீங்கள் இதை சவாலில் எதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நிறையா இருக்கும் சார். இளைய தலைமுறை வளர்ந்து வர்றப்ப நிறைய நெருக்கடி இருக்கும். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. சில இயக்குநர்லாம் சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஏஜுக்காரவங்க நம்மளை போட்டியாக நினைக்கிறது வேறு, பெரிய இலக்கியவாதிகள்லாம் அதை வளர்ச்சி தடுக்க அனுப்பும். அப்போ இருந்து இப்போ நான் சென்னையில் போய் நிகழ்ச்சி பண்ணுறப்ப அங்கே சென்னையில் உள்ள நகைச்சுவை கலைஞர்கள்லாம் யோசிப்பாங்க, ஒரு மதுரையிலேருந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சு பண்ண வைக்கிறாங்கன்னு அவங்க வேறு ப்ரோஃபைல் ஐடி ஃபேஸ்புக் ஐடிலாம் வச்சு கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. சேனலுக்கே பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது. 20 வருஷமாக அதை சந்திச்சு தான் வரோம். ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து பல சவால்கள் தான் கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் அடையணும், இந்த லட்சியம்தான் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் போக போக உங்களை வந்து தன்னை அப்படி பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம், அது முதல்ல ஒரு விளையாட்டு சேட்டையாக ஆரம்பித்த நகைச்சுவை அதுவே லைஃபாக மாறும்னு எதிர்பார்க்கும். 2007 குவைத்து போகிறோம். அப்படியே வெளிநாட்டு பயணங்கள் வருது. சார் உங்கள் இது இல்லாமல் நாங்கள் தூங்க மாட்டோம், அந்த செய்தி இப்படி இருந்துச்சு, இந்த சொன்ன நல்லா இருந்துச்சுன்னு பெரியவங்களாம் வந்து சொல்லும்போது அப்போ அதுக்காகவே நம்மளை மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, இந்த வாரம் என்ன சொல்ல புதுசாக ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்க
அவங்களுக்காகவே தேடல் ஆரம்பிச்சது. அப்புறம் பயணங்களும் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வர ஈஸியாக தெரியும். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மிட் நைட்டில் 3 மணி 4 மணி இவங்களுடைய பாராட்டுதலும் இவங்க கொடுக்குற உந்துதலும். எங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட் சார், நாங்கள் சிதம்பரத்தில் இருக்கோம், உங்கள் வீடியோலாம் போட்டு காமிச்சேன், படிப்பு நல்லா ஆகிட்டாங்க. திருவண்ணாமலை ஒரு பையன் நான் சூசைட் பண்ண போனேன் சார், இன்னும் தினந்தோறும் நான் உங்கள் வீடியோ பார்த்து நான் இதாகிறேன், மகிழ்ச்சி ஆகிறேன். இப்படி நிறையா கால். இங்கிட்ட நாங்கள் ஊபரின்னு ஒரு ஊர் சார், நானும் இதே மாதிரி தான் சூசைட் லெவலுக்கு வந்துட்டேன், இப்போ எனக்கு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தது தான் அப்படின்றாங்க. டெய்லி உங்கள் வீடியோ பெரிய நாம சிம்மானன்னு சொல்லுவார். எவ்வளோ பிரச்சாரம் முடிச்சு வந்தாலும் 11 மணிக்கு பார்ப்பேன்டா அப்படின்னார். ராதாரவி சார் சொல்லுவார், எனக்கு இந்த டிவியில் இதெல்லாம் பிடிக்காது, அந்த காமெடியெல்லாம் ஒன்றாதான்டா கேட்பேன். இப்படி எல்லாரும் பெரிய பெரிய எஸ்வி சார் சொல்லுவார். இவங்கெல்லாம் சொல்லும்போது நம்ம என்னடா சாதாரணமாக இவங்கெல்லாம் பெரிய ஆளாக பார்த்தோம், இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்களே, இந்த வார்த்தைகளும் இந்த உந்துதலும் இன்னும் பேசணும், நிறையா தேடணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வேகம் காட்டினதான். இதில் இன்கம் பார்க்கணுன்ற இது லெவல், அது பார்க்கணும் எப்போ இது பண்ணியிருப்போம். நிறையா மக்கள் மனங்களை சம்பாதிச்சிருக்குது, அதில் ஒரு சந்தோஷம். ஆமாம், அதனால் அந்த சவால்கள்லாம் பெருசாக தெரியல. ஒரு 2 பேர் திட்டும்போது 10 பேர் பாராட்டும் போது அதான் பெருசாக. இப்போ இந்த பயணத்தில் நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினச்சா யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க? இல்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் எனக்குண்டு அது பொருத்தமாக அமைஞ்சது ஒன்று, என்னுடைய மொழி நடைக்கும் ஸ்டாண்டப் காமெடின்ற ஒரு விஷயத்துக்கும் கரெக்டாக அந்த கலக்கு பேரில் அமைஞ்சது ஒரு விஷயம். அப்போல்லாம் இந்த காயின் பாக்ஸில் ₹1 காயின் போட்டு தான் எல்லோரும் நேரடியாக இன்டர்வியூவில் போய் ஆடிஷன் போய் பேசுவாங்க. நான் அந்த ₹1 காயின்லேயே அதை 40 செகண்டில் சொல்லணும், அதுக்குள்ளேயும் அலாரம் வந்துடும், காயின் மாற்றி வச்சுக்கிறணும், இப்படி ஆடிஷன் அட்டன் பண்ணி அப்படி போனது. அதனால் அந்த இயக்குனர் அத்தனை இதில் நம்மளை தேடி, அது அந்த அசத்தப்பேர் நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியிலும் முதலாவதாக இவர் பேசணும் சென்டிமெண்ட்டாக அப்படின்னு. அந்த முதல் பார்ட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அடுத்த எபிசோட் நல்லாயிருக்கும். அவருடைய கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டே என் பேரில் தான் இருந்துச்சு. கடைசியில் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தெரியும். சூப்பர். அப்படி ஒரு ஆசையாக சென்டிமெண்ட்டாக நிறையா அந்த நேரம் பெரிய பெரிய விஐபிலாம் 10 மணிக்கு வந்துடணும், வந்தால் தான் பார்க்க முடியும், வேகமாக வந்தோம் அப்படின்னு நடிகர்கள்லாம், உச்சக்கட்ட நடிகர்கள்லாம் சொல்லும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அந்த இயக்குனர் நன்றி சொல்லலாம். இப்படி ஓவரால் இந்த திரைத்துறையில் நம்மளை அறிமுகப்படுத்துகிறோம். இல்லை, அவங்க இல்லாட்டி நம்ம அதை வந்து செய்ய முடியாது இல்லையா? அது ஒன்று. ஸ்டாண்டப் காமெடி, மிமிக்ரி, பட்டிமன்றம், இப்போ ப்ராப்பர்ட்டி காமெடி, சினிமா, இதெல்லாம் எப்படி அப்படி அடுத்து உங்களுக்கு அமைச்சிக்கிறீங்களா? அமையுதா? இல்லை, எல்லாத்தையுமே அமைச்சாலும் ரொம்ப கஷ்டம். என்னால் வந்து ஒரு நிகழ்ச்சி கேன்சல் ஆகுதுன்னா தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ இன்னைக்கு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ அலைச்சல் 20 வருஷம் ஓடியாச்சு. ஒரு 8 கார் மாற்றிருக்குன்னா எவ்வளோ மைலேஜ் போயிருக்கும், 106 நாடுகள். அதனால் பயணமே விமான பயணம்னாலே களைப்பும், காரில் ஏறி ஒரு ஊருக்கு போனாலே ஒரு சலிப்பும் வர்ற அளவுக்கு இருக்குது, சூழல் இருக்குது. ஆனாலும் நாலு ஒரே சேர செய்ய முடியல. வர்ற படங்களை மட்டும் நான் இது வரைக்கும் எந்த இயக்குனர்ட்டும் வாய்ப்புக்குன்னு கேட்டதில்லை, தொலைக்காட்சி செல்வி கேட்டதில்லை. கேட்டால் அது என்னமோ நம்ம இங்கிட்டிருந்து தென் மாவட்டங்கள் வந்ததுனால என்னவோ அது பிட்டடிச்சு பாஸ் பண்ணுற மாதிரி அதான் வர்றது தான். இப்போ தேசிங்கராஜா 2 வந்துச்சு, அது என்னுடைய பகுதியை செஞ்சாச்சு. அதில் விட 2 நாள் ஷூட்டிங் போக முடியல. இப்போ ஜிவி பிரகாஷோட ஹாப்பின்னு ஒரு படம் இப்போ வச்சுருக்க டைட்டில், அதில் நல்ல லீட் ரோல், பெரிய ரோல். அந்த படம் பெருசாக வரும், அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி கிடைக்கிறத மட்டும் நேரத்துக்குள்ளே பண்ணுறேன் சார். இப்போ இருக்கிற தலைமுறை வந்து அதிகமான சோஷியல் மீடியாவில் டைமை அவங்க கொடுக்கறது, போதை, வன்முறை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கவலைப்படக்கூடிய செயல்தான். இதெல்லாம் பற்றி உங்களோட எண்ணம், அக்கறை? அது இப்போ நாங்களாம் தப்பிச்சு வந்தது இந்த பட்டன் ஃபோன் இருந்தனால தப்பிச்சு வந்துட்டோம். அப்போ இருந்தால் நாங்களுமே கஷ்டம்தான். ஆனால் அடுத்த தலைமுறை நினைக்கும் போது ரொம்ப பாவமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. எல்லாரும் பெண் குழந்தைய பாதுகாத்து வளர்க்குற மாதிரி இப்போ ஆண் குழந்தைக்கும் பயப்பட வேண்டியது. நல்லா மது சாப்பிட்றதுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போய் சும்மா இந்த பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்களாம். அம்பிட்டு வச்சுட்டா அது ஒரு 24 ஹவர்ஸில். நான் கேட்டேன் அந்த அதிகாரி சொல்லும்போது, காஃபி சாப்பிடும்போது சொன்னார், இப்படிலாம் செய்கிறாங்க சார் அப்படின்னு. காலேஜுக்குள்ளே போய் சிவகாசியில் ஒரு காலேஜுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறாங்க சார் அப்படின்னும்போது, கேட்க மாட்டீங்களா சார் அப்படின்னு. சார் அது தெளிச்சாய் வரைக்கும் 24 ஹவர்ஸ் ஆகும் சார். அப்படி உச்சக்கட்டு வகை வகையாக போதையிலே வெரைட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் யங்ஸ்டர்ஸ் வேறு மாதிரி. ஏன்னா பாருங்கள், இந்த நந்தனத்தெலாம் காலேஜ் தொடங்கின அன்றைக்கே 7 பேர் உள்ளே போகிறான், ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று வச்சு. அப்படி ரொம்ப கேள்விக்குறியாக போச்சு சார். இதனால் வட இந்தியாவிலேருந்து வர்ற ஒரு தெருவில் நசரத்துப்பேட்டையா சோலார்பேட்டைன்னு நினைக்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வேலை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு போனோம்,
நானும் ஒரு அருண் தம்பி கூட ஒரு அம்மா ஹோட்டல்லேருந்து 4 பேர் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இருந்தான் அந்த பசங்க தான். இப்போ இவனுடைய வேலை வாய்ப்பு பூரா அங்கே போகுது. அது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ரொம்ப சிரமப்பட போகிறான். அவன் எல்லா வேலை கொடுத்தாலும் செய்கிறான். இங்கேருந்து தமிழ்நாட்டு காசு பூரா போகுது. ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற சொல்கிறார், வாரம் அவன் வந்து 5000 அனுப்புன்றான் சார், செல்ஃபோன் நோண்ட மாட்டான். அப்படி பாருங்க, அழுக்காருக்குன்னா மண்டி போட்டு துடைக்கிறான். நம்ம போயிட்டு சொன்னால் அவ்வளோதான் சார், இருந்த இஷ்டம்னா பாருங்கள் வெளியே போகிறேன்றான். ஆடம்பரமான டூலர் வேணும், விலை உயர்ந்த மொபைல் வேணும், ஆனால் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ற இது மாறி இப்போ புல்லிங்கோ ஸ்டைல் வந்ததுனால எதிர்கால இளைஞர் ரொம்ப பயம். நாங்களாம் லைப்ரரியில் போய் வெள்ளை பேப்பர் கொண்டு போய் எழுதி 200 வாரம் பேசணும். யூடியூப் கிடையாது. இப்போ ஒரு யங்ஸ்டருக்கு ஈஸி. யூடியூப்பில் எது வேணாலும் நீ சர்ச் பண்ணி அந்த இதை கேட்கலாம், உடனே பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் நீ உனக்கு சந்தேகத்தை புறம் தீர்க்கிறதுக்கு. எங்களுக்கு அப்படி கிடையாது. 240 வாரம் கடுமையாக புக்குலேருந்து பேசுகிறோம். ஆனால் இளைஞர்கள் வேறு திசையில் போகிறாங்க. இது வந்து பெரிய இப்போ தெரியாதுன்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு, ஏன்னா இப்போ திருப்பூர்ன்ற விட அது பீகார்னு சொல்லுங்க அப்படின்றான். அவ்வளோ 70% இருக்காங்க யங்ஸ்டர். நம்ம ஆள்புற வேலையை விட்டுட்டு அது வேலையை விட்டாலும் பரவாயில்ல, அந்த போதை வசத்துக்கு அடிமையானது. முக்கால்வாசி பாலியல் வழக்கு, வன்முறை, திருட்டு, கொள்ளை வர்றதுக்கு காரணம் பூராமே மது. பேசிக்கானது அது போதை. இது 80 வயசு பாட்டிக்கு ஒரு கொடுமை இருந்துச்சு போன வாரம். அப்போ அவனுடைய எந்த அளவுக்கு மூளையில் மங்கியிருக்கு பாருங்கள், உச்சக்கட்ட போதைக்கு போயிருக்கு. அதனால் கடந்த 2-3 வருஷத்தில் மட்டும் 4000-5000 கோடி போதை வசத்துக்கள் வந்திருக்குறான். அது எத்தனை ஆயிரம் கோடி இளைஞர்கிட்ட போகும் அப்படி இருக்கு. உங்களை பார்த்தும் உங்களை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நிறைய இளைஞர்கள் ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பயனுள்ள டிப்ஸுன்னு கொஞ்சம் கொடுங்களேன் அவங்களுக்கு. அதான் சார், ரோல் மாடலாக ஏற்றுக்கிறது ஒரு பக்கம். நேற்று பேசும்போது சொல்லியிருக்கேன், நான் ஒரு நடிகர் கதாநாயகனை காமெடியனை பார்த்து அவங்க காமெடியை ரசிக்க விட அவங்க பின்புலம் என்ன, பின்புலத்தை பார்க்குறோம். இப்போ சந்திரபாபுனா அவர் காமெடியை பார்க்குறல. அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்கும்போது நான் தான்னார். உங்களை ஒன்றே நீ ரசித்தான் ஒன்றே மற்றவங்க ரசிப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆள்ட்டும். நாகேஷ் என்னென்னா, அவர் 1 வருஷம் சென்னையில் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போகாமல் காலையில் எம்ஜிஆர் கண்டிப்பார், சாயந்தரம் 1 வருஷமும் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி. அப்போ அவர் உழைப்பு. அது மாதிரி மதுரமுத்து ஜோக்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறாமல் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகளை 240 வாரம் பேசும்போது அதை நான் சந்தோஷமாக பேசலை. நான் கஷ்டப்பட்டு தான் இதை சொன்னால் சிரிச்சிருவாங்களா. 10 பேர்கிட்ட ஒரு 10 ஜோக்கு சொல்லி 10 பேர் அப்ரிஷியேட் பண்ண பின்னாடி தான் அதை போய் ஸ்டேஜில் ஏற்றும். 20 எழுதியிருப்போம், 20 சொல்ல மாட்டோம். அதில் ஃபில்ட்ரு பண்ணி செதுக்கி தான் அதை சொன்னோம். அது மாதிரி இளைஞர் நிறையா வாசிக்கணும். இந்த பணமட்டன் ஒரு டீம், அவங்க இப்போ வீட்டுக்கு கூட வந்தாங்க. அவங்களாம் நம்ம பேசின டைலாக்கை சீனா பண்ணுறாங்க. சந்தோஷம். இப்படி நிறைய இளைஞர்கள் இப்போ ஒரு காலேஜ் போனால், சார் ப்ராப்பர்ட்டி உங்களை வச்சு நான் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவேன் சார், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அது நம்மளை அவங்கள அட்ராக்ஷன் பண்ணியிருக்கல, அது வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம். கண்டிப்பாக. ஆனால் அதே மாதிரி இன்னும் புதிய தேடல்கள், இன்னும் புதுசாக படைக்கணும் அப்படி நினைக்கின்றது ஆசைப்படுறேன். அப்புறம் நீங்கள் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு மிக சிறந்த காரியம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அப்பா அம்மா உங்கள் இறந்த முன்னாள் மனைவி அவங்கள நினைவாக ஒரு கோவில் மாதிரி கட்டி வழிபாடு, அந்த புத்தகங்களை வச்சு ஒரு லைப்ரரி, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எப்படி இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு? அதை இப்போ சொன்னீங்க இல்லையா, கண்ணாசன் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் ஒரு வாசல் தோறும் வேதனை இருக்க மாதிரி சின்ன சிரமங்கள் வரும்போது நம்ம குலசாமிக்கு போவோம், வேண்டிட்டு வரும். அந்த மாதிரி சிரமங்களுக்கு சாமி பார்த்துக்குங்க. அது மாதிரி ஒரு என்னுடைய மன திருப்திக்காக அதை கட்டினேன். அதனால ஒரு கார்டன் மாதிரி கட்டி அந்த இடத்துல உட்காரணும், அங்கே உள்ள பூவே பிடிங்கி அப்படியே ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு மாதத்தில் ஒரு முறை வரும்போது நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்குன்னு நினச்சி பண்ணது. ஆனால் அது ஒரு பக்கம் இளைஞர்கிட்ட நல்லா ரீச், ஓ இப்படியும் செய்யலாமா, இப்படி செய்யணுமோ, இவ்வளோ மதிக்கணுமோ அப்படின்ட்டு தோணுது. எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. நான் என்னுடைய சுயத்துக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக பண்ணது, நான் என்னுடைய திருப்திக்காக. ஆனால் பார்த்துட்டு நிறையா பேர், சார் நானும் பண்ணணும் சார், நான் அதில் சொல்லியிருப்பேன், நல்லா முடிஞ்சால் கோயில் மாதிரி இல்லை ஃபோட்டோ வச்சு கொடுங்க, ஏதோ உள்ள ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னா மரியாதையாக கொடுங்க. இன்றைக்கெல்லாம் பெற்றோருக்கு மரியாதை ரொம்ப குறைஞ்சிச்சு. மேடையில் சொல்லும்போது சொல்லுவோம், 25,000 கொடுத்து வாங்கின நாயே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், 25 வருஷம் வளைச்ச தாயை வீட்டில் வச்சுருக்கேன், வெளியே வச்சுருக்கேன் அப்படின்னு பேசுவோம். அது மாதிரி இது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆச்சு. நான் ஒரு இதுக்காக வச்சது இளைஞர்கிட்ட நல்ல ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு, எங்கள் அப்பா பார்க்க போய்கிட்டீங்க சார், கொஞ்சம் மனஸ்தாங்கல் இருந்தேன் அப்படிலாம் ஃபோன் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சார் நம்ம ஊருக்கு பண்ணது அது நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. சந்தோஷம்.
வணக்கம்.